டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் வெடிபொருட்கள் நிரப்பிய காரை வெடிக்கச் செய்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 12 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடந்தபோது பிரதமர் மோடி பூட்டான் நாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அங்கிருந்தபடியே தாக்குதல் சம்பவத்துக்கு மோடி கடும் கண்டனம் தெரிவித்தார். அப்பாவி மக்களின் உயிரை பறித்த சதிகாரர்கள் யாரும் தப்ப முடியாது. அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என மோடி எச்சரித்தார். All those responsible will be brought to justice. 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் இன்று பிற்பகல் டெல்லி திரும்பினார். விமான நிலையத்தில் இருந்து இல்லத்துக்கு செல்லாமல் நேராக லோக்நாயக் ஜெயபிரகாஷ் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்து மோடி ஆறுதல் கூறினார். ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசிய பிரதமர் மோடி அவர்களது உடல்நிலை பற்றி கேட்டறிந்தார். அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து டாக்டர்கள் மற்றும் அதிகாரிகளிடமும் பிரதமர் மோடி கேட்டார். பிரதமர் மோடி டெல்லி வந்ததும் நேராக மருத்துவமனைக்கு வருவார் என முன்கூட்டியே தகவல்கள் வெளியானதால் மருத்துவமனை வாசலில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், கேமராமேன்கள் திரண்டிருந்தனர். ஆனால் பிரதமர் மோடி பின்பக்க வழியாக மருத்துவமனைக்குள் சென்று காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அதே வழியாக சென்று விட்டார். டெல்லி குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் சந்தித்தேன். அவர்கள் மிக விரைவாக குணமடைய பிரார்த்திக்கிறேன் என மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இந்த சதிச் செயலின் பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அந்த பதிவில் பிரதமர் மோடி கூறியுள்ளார்.